அந்த பேட்டரியில் தண்ணியே இல்லை சுத்தமாக. ஆனால் இதில் 1 2 3 போஸ்ட்டில் தண்ணி இருக்குது. கொஞ்சம் 3 போஸ்ட்டில் சுத்தமாக இல்லை, ட்ரையாக இருக்குது. நான் 4 லிட்ரு ஊற்றிட்டேன். இன்னும் 4 லிட்ரு இப்போ ஊற்றணும். ஆனால் 4 வருஷம் தாண்டிட்டு தான் அந்த பேட்ரி வாங்கி. ஆனால் வண்டி ஓடாமல் ஓடிக்கிட்டே தான் இருந்தது. ஆனால் அந்த பேட்ரி மாடல் இருக்கும்ல, எப்படியும் வருஷம் 2021 அதில் எங்கே போட்டுது? அது 2022 மாடலு. இந்த வருஷம் ஓடுது பேட்ரி. கம்பெனினா கம்பெனியா, தரமான கம்பெனி. இந்த கம்பெனி தான். இது தெரியாமல் புது கம்பெனிலாம் பேட்டரியை வாங்கி வீணாக்கிறீங்க காசு. இதுக்கப்புறம் இது ஓடுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்மள்கிட்டே 4 வருஷம் ஓடிடுச்சு. 2021 ஓடுது. 4 வருஷம் ஓடினது போதும். இதுக்கப்புறம் ஓடிச்சுன்னா லாபம், ஓடலைன்னா தூக்கி ஸ்க்ராப்பில் போட்டாலும் ஒரு பேட்ரி 2500 ரூபா, 2 பேட்டரியும் 5000 ரூபா. இன்னும் கூட போட்டால் பேட்டரியை வாங்கிடலாம். ஆனால் ஒரு பேட்டரி சுத்தமாக ட்ரை ஆகிட்டுது. எம்மாடி ஊற்று வாங்கு. எவ்வளோதான் வாங்குறேன், வாங்கு. இதெல்லாம் தண்ணி இருந்தனால தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல ஒரு நாள். எனக்கு சந்தேகம் வந்தது, நம்ம மாற்றி ஒரு 6 மாதம் தானே ஆகுது. சரி, இருந்தாலும் செக் பண்ணி பார்க்கமான்னு கைட்டி பார்த்தா சுத்தமாக தண்ணி இல்லாமல் இருக்கப்பா பேட்டரியில். நான் நம்ம சொல்ல இன்னும் 1 லிட்டர் தான் இருக்குது தண்ணி, காலி. ஓகேம்மா, மீட்ரு ஓவர். அவ்வளோதான். எடுத்து டைட் பண்ணு. ஸ்டார்ட்டாக மூட்டுருச்சுன்னா அவ்வளோதான். நம்மளுக்கு சங்கு ஊதிடுவார் ஓனர். ஸ்டார்ட் ஆச்சுன்னா லாபம். பார்க்க மாட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன், ஓடுதா பார்க்கும். 2 பேட்ரி 5 வருஷம். 21 மாட்டேந்து 25 முடிய போகுது. குறைஞ்சது 4 வருஷம் லாபத்தில் ஓடிட்டுருக்கு இந்த கம்பெனி பேட்ரி. தரமான கம்பெனி பேட்ரி அப்பா. ஆனால் இது ரேட் அதிகம் நினைக்கிறேன் இந்த கம்பெனியில். காசுக்கு தகுந்த மாதிரி தானே ரெடி பண்ணுவாங்க எல்லாத்தையும். நம்ம என்ன காசு கொடுக்குறோமோ அதான் ரெடி பண்ணுவாங்க. அந்த மிஷினை எடுத்தாந்து செக் பண்ணி பார்க்க எவ்வளோ இருக்குன்னு.